ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த மாலை நேர வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கள் திருச்சபையின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவியில் ஷாலோம் ஏஜி சர்ச்சுட்டுக்குரு என்கிற யூடியூப் சேனலிலும் தர்மையான தேவனுடைய வார்த்தை வருகிறது. உங்கள் சமாதானத்து நேரம். இந்த அருமையான சிறப்பு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை பகுதியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பார்க்கும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தேவைகள் ஸ்தோத்திரம் இருக்கும் என்று சொன்னால் ஜெப தேவைகளுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஜெப தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் கடந்து போகவில்லை என்று சொன்னால் எங்களோடு கூட ஆராதிக்கும்படி எங்கள் திருச்சபைக்கு வரலாம். எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 2 ஆராதனை, மாலை நேர ஆராதனை நடக்கிறது. ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆலயத்துக்கு போகலன்னா எங்களோடு வந்து நீ கர்த்தரை ஆராதிக்க வரலாம். ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனைகள், ஜெப தேவைகள், ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்லவர். நீங்கள் ஸ்தோத்திரம் தேவைப்பட்டால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கவும் ஊழியக்காரனாக நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை தேவன் நாளிலும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பார்த்து அன்று சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த அருமையான மாலை நேரத்தில் தியானிக்கும்படி இருக்கிறோம். கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். உங்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். ஆமென். ஸ்தோத்திரம். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், நமக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையுடைய முன்பகுதியை பாருங்க. நீ பயப்படாதே. ஆபிரகாம் வாழ்க்கையில 14ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர். ஒரு யுத்தத்தை அவர் செய்கிறார். இதுக்கு பிறகுதான் அவர் வாழ்க்கையில ஏதோ ஒரு பயந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆண்டவர் தரிசனத்தில் ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். பிள்ளைகளே, நாம் தேவ ஜனமாய் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு எதிராக என்ன காரியம் வந்திருந்தாலும் அதனால நம்ம பயப்படுகிற சூழ்நிலை வரும்பொழுது நம்ம பயத்தை மாற்றுகிற தேவன். வேதத்தில் நிறைய இடங்கள்ல நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அநேக வார்த்தைகளை வேதம் சொல்லி இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் நல்லவர், பயப்படாத, கலங்காத, உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நிறைய இடங்கள் ஆண்டு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா அதுலேருந்து என்ன தெரியுது அன்பு பிள்ளைகளே? பயம் என்பது எல்லா மனிதனுக்கும் உரியது. பயம் எல்லா சூழ்நிலையும் வந்துதான் ஆகும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டா? வேலை இல்லை அப்படின்னா வேலையில்லாத பிள்ளைகள் பயம், வேலை கிடைக்குமோ என்கிற பயம் வந்துடுது. வியாபாரம் ஒரு நாள் டல் ஆயிட்டுனா இந்த வியாபாரம் முன்னேறுமா? ஸ்தோத்திரம். வியாபாரத்தை ஆரம்பிச்சு நான் சக்சஸா நடத்திடுவேனா? திருமணம், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை லேட் ஆகும்போது எனக்கு ஒரு திருமணம் முடியுமா? என் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் வாய்க்க பண்ண முடியுமா? ஒரு பயம் வருது இல்லை, ஒரு கலக்கம் வருது இல்லை. கடன் நெருக்கங்கள் வரும்போது ஒரு பயம் வருது. நம்மளால் அடைக்க முடியுமா? ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கும் போது நம்மளால சொந்த வீடு வாங்கிடலாமா? கட்ட முடியுமா? ஸ்தோத்திரம். பாருங்க, பல விதங்கள்ல சூழ்நிலை மித்தமாய், கடன் மித்தமாய், வியாதி வரும்போது, வேதனையான சூழ்நிலை வரும்போது, மனிதர்கள் நம்ம குரோதமாய் சில்லாதையும் பொல்லாதையும் பேசும் பொழுது, தகாத காரியங்களை சிந்திக்கும் பொழுது, பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் பயம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவண்ட பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, அன்பு தாயே, தகப்பனே, அன்பு பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், சகோதரா சகோதரியே, உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில பயம் வந்திருந்தாலும் ஒருவேளை அந்த பயத்தெல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு மகா பெரிய கேடகமாய், ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாய், அல்லது மகா பெரிய பலனை தருகிற தேவனாய் நாம் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார். கலங்காதீங்க. ஸ்தோத்திரம். மோசே மரித்த உடனே யோசுவாவை பார்த்தான்னு சொன்னார், கலங்காதே, திகாதே.
தலைவன் இறந்துட்டார், நான் என்ன செய்ய முடியும்? இஸ்ரவேல் ஜனங்களை அதுக்கான அபிஷேகத்தை தேவன் தந்து யோசுவாவை மோசேயின் ஸ்தானத்தில் கர்த்தர் அபிஷேகித்து பயன்படுத்தினார். அவர் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆண்டவன், நீ கலங்காதே, உன் இருதயம் கலங்காது இருக்கட்டும். மகனே, நீ திகையாதே. அந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்வதில்லை, அந்த மனித வல்லமை உன்னை மேற்கொள்வது இல்லை, அந்த வியாதி உன்னை மரணத்து கொண்டு போவது இல்லை. ஸ்தோத்திரம். உன்னை குரோதமாய் செல்லும் நபர்களை நீ காணாதிருப்பாய். ஆண்டவர் அழகா உன்னோடு சொல்லுகிறார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா அவர் நமக்கு கேடகமான தேவனாய் இருக்கிறார். நல்ல மனதார கர்த்தரை துதிங்க பிள்ளைகளே. ஒரு 3 நபர்களை நான் சுட்டி காட்டுகிறேன். முதலாவது ஸ்தோத்திரம், ரூத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆமென். அவள் ரூத் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. ஸ்தோத்திரம். நகோமி கணவர், நகோமி 2 பிள்ளைகள் மோவாப் தேசத்திற்கு போனார்கள். சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஸ்தோத்திரம். மோவாப் தேவன் ஸ்தோத்திரம் வேண்டாம் அருவருக்கிற காரியம் அந்த தேசத்திற்கு தான் கடந்து போனார்கள். நல்லா புரிந்துக்கோங்க. ஆண்டவர் விரும்பாத இடம், ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்யும்போது அங்கே பிரச்சனை உண்டாகிறது. இங்க பிரச்சனை வருகிறது. நகோமியுடைய கணவர் இறக்கிறார், ரூத்துடைய கணவரும் இறக்க, 2 மருமக்களுடைய கணவரும் இறக்க, 3 ஆண்களும் இறக்கிறார்கள். 3 பேரும் தனித்தவளாய் விதவைகளாய் நகோமி, அமேன், ஒர்பாள், ஆண்டவர் நல்லவர் ரூத், 3 பேரும் அமேன் ஸ்தோத்திரம் விதவைகளாய் தனித்து விடப்படுறாங்க. ஸ்தோத்திரம். நகோமி மீண்டுமாக ஸ்தோத்திரம் பெத்லெகேம் தேசத்துக்கு வரும்படியாக அவள் பிரயாசப்படுகிறாள். பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பார்வை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பேச்சு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நடக்கை, ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போவது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இழப்புகளை, ஆசீர்வாத குறைவுகளை கொண்டு வரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். பெத்லெகேம் என்ற அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீட்டை விட்டு ஸ்தோத்திரம் அந்நிய தேசத்திற்கு, அந்நிய காரியம், உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அன்னைக்கும் ஆண்டுடைய ஆலயத்தை காட்டிலும் உலக பிரகாரமான காரியம் நம்ம முக்கியமாக இருக்க வேண்டாம். பிள்ளைகளே ஸ்தோத்திரம். இதில் வருகிறது, தேவன் யாருக்கு ஒருவேளை அவன் செய்த தவறான காரியமாக இருந்தாலும் மீண்டும் ரூத்து நகோமியை பின்பற்றி, நகோமி ஆராதிக்கிற தேவனை பின்பற்றி வருகிறதுல உறுதியாக இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர பிள்ளைகளே, யார் தேவன் மேல உறுதியா நம்பிக்கை வைக்கிறார்களோ, ஸ்தோத்திரம், உறுதியா யார் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் கேடகமாய் நிச்சயம் மகா பெரிய பலனா இருப்பான். நம்ம எப்படி உறுதியா பிடிச்சிருக்கிறோம்? நான் சபையின் போதகர் அறிந்திருக்கிறேன். சிலர் அற்புதத்திற்காக ஆலயத்துக்கு வருவாங்க, சிலர் வியாதி மாற வேண்டும் வருவாங்க, சிலர் கடன் பிரச்சனை மாறணும்னு வருவாங்க. ஸ்தோத்திரம். சிலர் என் பிசாசு, என் மகனை விட்டு போகணும், பிசாசு இப்படி மாறணும் வருவாங்க. ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அவங்க அப்படியே போகிற ஜனங்களையும் பார்க்கிறேன். அருமையான கர்த்தர பிள்ளைகள், ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடுவதில், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் உங்களை இணைத்துக் கொள்வதில் நீங்க உறுதியா இருப்பீங்கன்னு சொன்னா தேவன் கடைசி வரைக்கும் மகா பெரிய பலனாய் இருப்பார், கேடகமாய் இருப்பார். உறுதியா இருக்கிறீங்களா? சபையில உறுதியா இருங்க. ஆண்டவர் தந்த ஆலயம் உங்களுக்கு தேவன் ஒரு ஆலயத்தில் நாட்டி வச்சிருப்பார்னா அந்த ஆலயத்தில் உறுதியாய் நாட்டப்பட்டிருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை தந்திருப்பார்னா அவர் கரத்தில் உறுதியாய் ஆமென் கடாவப்பட்டிருங்க. உறுதியாய் அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து, நீ அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து உறுதியாய் இருங்க. வேத வசனத்தில் ஆமென் வேதத்தை வாசித்து தியானித்து ஆமென் ஸ்தோத்திரம் வேத வசனத்தில் கடைபிடிப்பதில் நீங்க உறுதியாய் இருங்க. தேவன் மேல விசுவாசம் வைக்கிறதுல ஆமென் உறுதியாய் இருங்க. என்ன சோதனை வந்தாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை குறித்து சொல்லப்பட்டிருக்கல்லவா? கர்த்தருக்கு மகிமை. ராஜாவே, உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு தேவையில்லைப்பா, உத்தரவு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் தேவனை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் ஸ்தோத்திரம். பாருங்க, ஆமென், கர்த்தர் நல்லவர். அக்கினி ஜுவாலை என்கிற ஒரு பெரிய ஜுவாலையிலிருந்து அவர்களை பாதுகாக்க வல்லவராய் இருந்தாரே, கேடகமாய் இருந்தாரே. நீங்க ஆண்டவரை சேவிக்கிறதுல உறுதியா இருப்பீங்கன்னா, நீங்க போகிற ஆலயத்துல உறுதியா இருப்பீங்கன்னா, அவன் உங்க ஊழியக்கார கரத்தில் அடங்கி இருப்பதுல நீங்க உறுதியா இருப்பீங்கன்னா,
ஆமென், ஸ்தோத்திரம். நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு மகா பெரிய பலனாய் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேடகமாயிருப்பார். பிரச்சனை வரும்போது அவன் பிரச்சனை நிச்சயமா மாறும். தேவை வரும்போது தேவையான சந்திப்பார். பாருங்க, சபையில உறுதியா இருக்கிற ஆட்களை பார்க்கிறேன். நல்லா நாட்டப்பட்டு ஊழியம், ஸ்தோத்திரம், நல்ல கீழ்ப்படுதல் உள்ள குடும்பங்களை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவர்கள் ஆசீர்வதித்து விருத்தி அடைய ஆண்டவர் பண்ணுகிறார். ஏனோ தானும் வர்றவங்க இன்னைக்கும் கடன்ல, இன்னைக்கும் நெருக்கத்தில் இருக்கிறத பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனால் யோசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் கொஞ்சம் போல போகுது. சிலர் அந்த வார்த்தையை உறுதியா பிடிக்கிறாங்க, சிலர் அந்த வார்த்தையை ஏனோ தானோன்னு எடுத்துக்கொள்றாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றம் இல்லை. உறுதியாய் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு செய்றவங்க வாழ்க்கையில படிப்படியாய் முன்னேற்றத்தை காண்கிறார்கள். பிள்ளைகளே, அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். ரூத் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டாள். அவர் அவளுக்கு கேடகமாய் இருந்தார். நடந்து தெரியுமா? ரூத் தேசத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை திருமணம் முடிச்சா. ஆண்டவருக்கு மகிமை. ஒரு சாதாரண ஒரு விதவை பெண், எவ்வளவு கர்த்தர் உயர்த்தினார் பாருங்க, எவ்வளவு மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். இரண்டாவது, நான் தானியேலை சுட்டி காட்டுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். 21. தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்தது இல்லை. ஆண்டவருக்கு மகிமை. இன்னொரு வசனத்தை நான் வாஸ்தவங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை, ராஜாவே சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். பிள்ளைகளே, தானியேலின் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை, தானியேல் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான உத்தமமான உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால தேவன் அவருக்கு கேடகமாக இருந்தார். எத்தனையோ இருந்திருப்பாங்க, எத்தனை பிரபுக்கள், எத்தனை அதிகாரிகள், சாதாரண ஆட்கள்லாம் சிங்கத்தில் போடுவான். சிங்கம் உடனே அவளை அடிச்சு சாப்பிட்டு இருக்கும், அடிச்சு கொண்டிருக்கும். ஆனா தானியேலின் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார். காரணம், தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை, ஒரு குற்றமில்லாத வாழ்க்கை. ஆமென், ஸ்தோத்திரம். உலக ஜனங்களுக்கு முன்பாக நீதிக்கேடு இல்லாத ஒரு மாற்றற்ற வாழ்க்கையை தானியேல் வாழ்ந்தார். ஆராதனை பண்றது மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம். வெளியே உள்ள பழக்க வழக்கத்திலும் அவருடைய வேலை செய்கிற ஸ்தானத்திலும் எல்லாவற்றிலும் தானியேல் உத்தமமா குற்றம் இல்லாதவனா வேலையை அவர் ஆராதிக்கிற ஆராதனை நேரத்தில் தான் குற்றம் கண்டுபிடிச்சாங்க. அவர் வேலையில கூட குற்றம் கண்டுபிடிக்க முடியல. நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தனை கேடகமா இருக்கும்னா, ஸ்தோத்திர, குற்றமற்ற வாழ்க்கை வாழ்றேனா, பரிசுத்த வாழ்க்கை வாழ்றேனா, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நான் நிறைவேற்றுகிறேனா? ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, இன்னொரு சம்பவத்தை நேரம் முடிகிறது, இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தார். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ரூத்தை குறித்து சொன்ன, ரூத்துக்கு தேவன் கேடகமாய் இருந்தார். எப்பொழுது ஆண்டவரை, திருச்சபையை, போதகர, வேத வசனத்தை, ஆலயத்தை நம்ம உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள், தேவன் நிச்சயமா உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். இரண்டாவது, தானியேல் ஆராதனை செய்தது மாத்திரமல்ல, உத்தமமான வாழ்க்கை, அவன் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்ததினால தேவன் அவருக்கு கேடகமாய் இருந்தார். மூணாவது, எஸ்தரோ மொர்தெகாய் என்ன கற்பித்தாரோ, என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படுகிற குணமுள்ளவராய் இருந்தார். யோசித்து பாருங்க, எஸ்தர் அனாதை, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அக்சாலை எடுத்து வளர்த்த ஒரு பிள்ளைதான். மொர்தெகாயை எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளைதான். ஸ்தோத்திரம். எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கிறா. ஆண்டவருக்கு மகிமை. ஆனா அவளுக்குள்ள பாருங்களேன், வளர்த்த தன் தகப்பன் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அருமையான ஒரு மகள் தான் எஸ்தர். பிள்ளைகளே, நீங்கள் இடத்துல ஒரு கீழ்ப்படுதல், நீங்கள் போகிற ஆலயமானாலும்,
வேலை பார்க்குற இடமானாலும், படிக்கிற ஸ்கூல் காலேஜ் ஆனாலும், நீங்கள் உங்களை முன்னால் நடத்துகிற உங்கள் ஆசிரியர்கள், உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆட்களுக்கு நம்ம மத்தியில் அவங்க சொல்கிற வார்த்தையின்படி, அவர் கற்பிக்கிற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஒருவேளை பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், வந்துச்சு. ஆனால் தேவன் அவர்களுக்கு கேடகமாக இருந்தார். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான ஒன்று பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். சவுலை கர்த்தர் ராஜாவில் தள்ளிவிடு காரணம் கீழ்ப்படியாமை. சாமுவேலுக்கு கீழ்ப்படியலை. சாமுவேல் என்கிற ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய மனசு இல்லை. அதனால கர்த்தர் பார்த்தார், சவுலை தள்ளிவிட்டு அவன் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணுமா, முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு வேதத்தின் மூலமாய் கற்பித்த ஸ்தோத்திரம் சத்தியங்கள், வசனங்கள், காரியங்கள் படி அப்படியே நடக்க அர்ப்பணித்து பாருங்கள் பிள்ளைகளே. நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருந்து உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஜெபம் பண்ணட்டா? எல்லாரும் கண்களை மூடி, ஒரு வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதிப்பட்ட இடத்துல உன் கையை வச்சுக்கோங்க. தேவையோடு இருப்பீங்கன்னா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல பிதாவே, தர்மையான இந்த மாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன்னு சொன்னீரப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கு கேடகமாக இருக்க, தானியேலை போல ஆண்டவரே உத்தமமாய் குற்றமற்ற வாழ்க்கை வாழ, எஸ்தரை போல ஆண்டவரை கற்பித்ததில் உண்மையாக கீழ்ப்படிந்து நடக்க, ரூத்தை போல கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள தேவாவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபைகளை அள்ளி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவையோடு இருக்கிற பிள்ளை தேவைகள் சந்திக்கப்படுவதாக. வியாதிப்பட்ட கரங்களை வச்சிருக்கிறாங்கப்பா, எந்த இடத்துல வியாதியோ எல்லா வியாதிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி போடுகிறேன், கட்டி போடுகிறப்பா. நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம் இருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.